Hi students, welcome to Geeta's Maths class. 10th Maths chapter 1 relation and function exercise 1.4 8th sum. Let a equal to minus 1 comma 1 and b equal to 0 comma 2 if the function f from a to b defined by f of x equal to ax plus b is an onto function. Find a and b அப்படின்னு சொல்லியிருக்காங்க. First நீங்கள் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா solution onto function அப்படின்னா first நீங்கள் arrow diagram போட்டுக்கோங்க. arrow diagram போட்டுட்டு இதில் a b sets எடுத்துட்டு f from a to b அப்படின்னு சொல்லியிருக்காங்க. f from a to b ன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து -1 இங்கே 1 இதில் 0 2 இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா onto function அப்படின்னா கோடொமைன் இதுக்கு ஏ செட்டுக்கு நேம் வந்து டொமைன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு செட் வந்து டொமைன், அது வந்து எதோட மேப்பிங் ஆகிருக்கோ அதில் இருக்க அந்த செட்டு வந்து நம்ம கோடொமைன் அப்படின்னு சொல்லுவோம். ஏ டு பி, அப்போ ஏலேருந்து பிக்கு மேப்பிங் ஆகிருக்கு. அப்போ ஏ வந்து டொமைன், பி வந்து கோடொமைன் அப்படின்னு சொல்லுவோம். ஏல இருக்க எலமெண்ட்ஸை ப்ரீ இமேஜஸ்ன்னு சொல்லுவோம், பியில் இருக்க எலமெண்ட்டை இமேஜ்னு சொல்லுவோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இமேஜஸ் எல்லாத்துக்குமே நமக்கு இங்கே வந்து ப்ரீ இமேஜஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது வந்து ஆன்டு ஃபங்க்ஷன். இங்கே இருக்கிற 2 இமேஜஸ்க்கும் இங்கே ப்ரீ இமேஜ் இருக்கணும். இப்போ 0வோட ப்ரீ இமேஜ் -1னும் 2வோட ப்ரீ இமேஜ் 1னும் எடுத்துக்கலாம். இல்லை 0வோட ப்ரீ இமேஜ் 1னும் 2வோட ப்ரீ இமேஜ் வந்து -1னும் எடுத்துக்கலாம். இல்லை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் எடுக்க முடியும், வேறு வாய்ப்பு இல்லை, வேறு பாசிபிலிட்டி இல்லை. இப்போ நம்ம சொல்யூஷன் போயிடலாம். இப்போ பாருங்கள், இதை மேப்பிங் பண்ணிடுங்க. நான் வந்து டைரெக்டாகவே மேப்பிங் பண்ணிக்கிறேன். -1ஓட -1 வந்து 0வுக்கு மேப்பிங் பண்ணியிருக்கோம், 1 வந்து 2க்கு. அப்போ 0வோட ப்ரீ இமேஜ் -1, 2வோட ப்ரீ இமேஜ் 1. நமக்கு f of x வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா ax plus b அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நான் வந்து இப்போ f of -1 அப்படின்னு அப்ளை பண்ண போகிறோம். f of -1 ஈக்குவல் டு 0, f of 1 ஈக்குவல் டு 2 அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா? அப்படி தானே மேப்பிங் பண்ணியிருக்கோம். அப்போ f of -1 அப்படின்னா x இருக்க இடத்துல -1 போடணும். அப்போ a இன்ட்டு -1 ப்ளஸ் b ஈக்குவல் டு 0. அடுத்து இங்கே a இன்ட்டு 1 ப்ளஸ் b ஈக்குவல் டு 2. ஓகேவா? இப்போ இந்த 2 ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிருக்கு. இது வந்து உள்ளார -1 மல்டிப்ளை பண்ணால் -a ப்ளஸ் b ஈக்குவல் டு 0ன்னு வரும். இங்கே a ப்ளஸ் b ஈக்குவல் டு 2 அப்படின்னு கிடைக்கும் இல்லையா? இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா, இதை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க, இதை செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இப்போ 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணுங்கள். அப்போ -a ப்ளஸ் b ஈக்குவல் டு 0, a ப்ளஸ் b ஈக்குவல் டு 2 அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணணும், ஏன்னா சைன் வந்து டிஃபராக இருந்தது. நான் வந்து ஏவை தான் எலிமினேட் பண்ண போகிறேன். சைன் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். சைன் வந்து சேமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ b எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சப்ராக்ஷன் பண்ணணும். அப்போ சைன் சேஞ்ச், செகண்ட் ஈக்குவேஷனோட சைன் எல்லாம் சேஞ்ச் பண்ணுவோம். இது வந்து நீங்கள் சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம -a ப்ளஸ் a கேன்சல் பண்ணிடலாம். டேரெக்டாக நான் அப்படியே ஆட் பண்ணிட்டேன். இங்கே வந்து 1b, இங்கே ஒரு 1b, அப்போ 2b ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்கும். அப்போ b ஈக்குவல் டு 2 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 அப்படின்னு கிடைக்கும். பியோட வேல்யூ 1 அப்படின்னு கிடைக்கும். இந்த b வேல்யூ 1 வந்து நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேயோ இல்லை செகண்ட் ஈக்குவேஷன் எதில் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ செகண்டில் வந்து எனக்கு மைனஸ் இல்லாமல் இருக்குது, அதனால் நான் அதில் போட்டுக்கிறேன். அப்போ சப்ஸ்டிட்யூட் b ஈக்குவல் டு 1 in 2 அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ a ப்ளஸ் b ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறது தான் செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ a வேல்யூ எனக்கு தெரியாது, பியோட வேல்யூ 1 ஈக்குவல் டு 2. அப்போ a ஈக்குவல் டு 2 மைனஸ் 1 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். அப்போ a ஈக்குவல் டு 2ல் 1 சப்ராக்ட் பண்ணிட்டா ஏவோட வேல்யூ நமக்கு 1ன்னு கிடைக்கும். அப்போ ஸோ வி கெட் த ஆன்சர்ஸ் a ஈக்குவல் டு 1 அண்ட் ஆல்சோ b ஈக்குவல் டு 1. a equal to 1 and also the b equal to 1. Thank you students.